warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லா வகையிலையும் மனிதர்களாக இருந்தார்களே தவிர இறைவனுடைய தன்மையை, அதிகாரத்தை, ஆற்றலை பெற்றவர்களாக ஒருவருமே இருக்கவில்லை என்பதற்கு பல சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். அதுல குறைந்தபட்சமாக ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பற்றி அறிந்து வைத்திருக்கத்தான் முடியும், உதவிகள் செய்ய முடியாது. இந்த அறிந்து வைப்பதில் கூட மறைவான விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு மனுஷனுடைய மறைவானதை இன்னொரு மனுஷனுக்கு அறிய முடியுமா என்றால் முடியாது. நபிமார்களுடைய நிலைமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையும் இதே மாதிரி தான் இருந்தது என்பதற்கு திருக்குர்ஆன் பல சான்றுகளை நமக்கு முன்வைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள குழந்தை பிறக்கிற நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை அனுப்புனான் என்ற செய்தியை நம்ம முன்னாடி சொல்லி இருக்கிறோம். குழந்தை பிறக்க போகுது என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அவங்க கூட ஆச்சரியப்பட்டு, நான் முதிய ஒரு வயது உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கேட்டதாகவெல்லாம் அந்த சான்றுகளை முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அதுல இன்னொரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் என்று சொன்னால், மலக்குகள் இப்ராஹிம் நபியை பார்த்து நற்செய்தி சொல்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க. மலக்குகள் மனித வடிவத்தில் வர்றாங்க. மனித வடிவத்தில் வந்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் வந்தா விருந்து கொடுக்கணும் இல்லையா, விருந்து உபசரிப்புல இப்ராஹிம் நபி அவர்கள் யாரா இருந்தாலும் சிறந்த முறையில் விருந்தளிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். உடனே ஒரு வெளியூர்ல இருந்து சில ஆட்கள் வந்துட்டாங்களே என்று அவசரமா என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு காளை கன்ற அன்னைக்கு அறுத்து அதை நல்லா பொரிச்சு அதை கொண்டாந்து என்ன செய்யறாரு, உள்ள வச்சு அவங்களுக்கு முன்னாடி வச்சு சாப்பிடுங்கிறாரு. அப்ப மலக்குகள் வந்திருக்கிறாங்க, மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க, இன்னும் நற்செய்தி சொல்லல. இங்க இவங்களுக்கு நற்செய்தி சொல்லிட்டு லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக அவங்க போகணும். அவங்க மனித வடிவத்தில் வந்த உடனே இவ்வளவு வேலை நடக்குது. இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு மாட்டை அறுத்து அதை உரிச்சு அதை துண்டு போட்டு அதை பொரிச்சு அதை சமைச்சு கொண்டாந்து கொடுக்கறதா இருந்தா ஒரு 3-4 மணி நேரம் தேவைப்படும்ல. அவங்க வந்ததுல இருந்து இவ்வளவு வேலையும் செஞ்சு அங்க கொண்டாந்து என்ன செய்யறாரு, சாப்பாடை கொண்டாந்து வைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உலம்மா உலகத் ஜாஅத் ருசுலனா இப்ராஹிம பில் புஷ்ரா. நம்முடைய தூதர்கள் வானவர்கள் இப்ராஹிமுக்கு நற்செய்தி சொல்வதற்காக காலு சலாமா, சலாம் என்று சொன்னார்கள். கால சலாம், அவரும் சலாம் என்று திருப்பி சொன்னார். ஃபமா லபிஸ அன்ஜாபி இஜ்லின் ஹனீர். உடனே நல்ல பொரிச்ச இறைச்சியை கொண்டாந்து, காளை கன்று இறைச்சியை கொண்டு அவர் வைக்கிறார். வச்ச உடனே ஐதீஹிம் லா தஸிலு இலைஹி, ஒரு கையை நீட்ட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடணுமா இல்லையா? அப்ப அந்த கரியின் பக்கம் அவங்களுடைய மலக்குகள் தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கை அதன் பக்கம் நீட்டவே இல்லை. அப்ப கேட்டா, பயப்படாதீங்க, நாங்க மலக்குகள் தான் உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டியும் லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டியும் ஒரு டியூட்டியோட நாங்க வந்திருக்கிறோம். இதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம், சாப்பிடுறதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. மலக்குகள் இதெல்லாம் சாப்பிடவும் மாட்டாங்க. மலக்குகள் மனித வடிவத்தில் வந்தாலும் இந்த உலகத்தினுடைய உணவுகள்லாம் அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு கிடையாது. அப்ப இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, வானவர்கள் மலக்குகள் சொன்னாலேயே நமக்கு தெரியாது. இங்கெல்லாம் எவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க, நம்மளுடைய மலக்குகள் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற சபையில மலக்குகள்லாம் இருக்கிறாங்க. நம்ம யாரும் மலக்குகளை பார்க்க முடியாது. ஆனா நபிமார்களுக்கு தெரியும், மலக்குகள் வந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த மலக்கு வர்றாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு தெரியும். குறிப்பா மனித வடிவத்தில் வந்தால் கூட நபிமார்களுக்கு தெரிஞ்சிடணும். அப்ப இவங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறது, மலக்கு மனித வடிவம் எடுத்து வந்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயம், வந்திருக்கிறாங்கிற ஒரு விஷயம் இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சா? மலக்குகள் வர்றாங்க, உட்கார்றாங்க, சாப்பாடு சமைச்சு வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் என்றுதான் இப்ராஹிம் நபி நினைக்கிறார்கள். அப்ப ஏன் இது தெரியல? மனிதனுக்கு உள்ள அறிவை கொண்டு என்ன விளங்க முடியுமோ அதைத்தான் அவர் விளங்கினார். நம்ம முன்னாடி ஒரு மனித தோற்றத்தில் ஒருத்தர் வந்தா மனிதரா இல்லாட்ட கூட நம்ம என்ன நினைப்போம், மனிதர் நினைப்போம், வேற விதமா நினைக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி தான் அவர் ஒரு மனிதர்கள் என்று, விருந்தாளிகள் என்று அவர் நினைத்தாரே தவிர அவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட மலக்குகள் என்று அவங்களுக்கு தெரியல.
அப்ப மறைவான விஷயங்கள் கண்ணுக்கு காதுக்கு தெரியாத மேட்டர்கள் இருக்குல்ல, அவங்க மலக்கா மனிதரா என்பது 5 புலன்ல வராது. அது முன்னாடியே அந்த நாலேஜ் தெரிஞ்சிருந்தா அல்ல அறிவிச்சு கொடுத்தா தெரிய முடியும். சிந்திச்சு பார்த்தேன் இது மலக்கா மனிதனான்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அல்லாவே அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் அனுப்பி இருக்கும் பொழுது எந்த டெஸ்ட் வச்சு பார்த்தாலும் மனிதன்கிற ரிப்போர்ட் தான் வரும் இந்த காலத்தில் வந்தா கூட. ஆனா அந்த மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த மாதிரி ஏமாந்திருக்கிறாங்க என்று 11வது சூறாவுல 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே செய்தியை 51வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப நான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு மலக்குகள் தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க மலக்குன்னு தெரியாம போனது ஏன் தெரியாம போனது? அல்லாஹ் அந்த மாதிரி நாலேஜ் கொடுக்கவில்லை. எது கண்ணுங்காத கொண்டு நம்ம பார்த்து அறிகிறோமோ அதைத்தான் நபிமார்களும் அறியக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர வேற ஞானக்கண்ணு தனியா இருக்கிறது, அவங்க பெடைகளை உள்ளதையும் பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு கண்ணும் கிடையாது, இருக்கிற அந்த 2 கண்ணு தான் எல்லாத்துக்கும் இருக்கே தவிர அதுக்கு மேற்கொண்ட கண்ணு தான் கிடையாது. ஊடுருவிலாம் பார்க்கலாம் முடியாது. அது மாதிரி இதை விளங்கிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு நற்செய்தியை சொல்லிட்டு அங்க போறாங்க. எங்க போறாங்க? லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு போகும்பொழுது அழிக்கிறான்னு என்ன செய்யணும், நல்லவங்களை வெளியேற்றணும்ல, அழிச்சிட மாட்டாங்க. லூத் நபி போய் சந்திச்சு உங்களை கதையை முடிக்க போறோம், நீங்க ஊரை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லுவதற்கு போறாங்க. போனா அவருக்கும் தெரியல மலக்குண்டு. இப்ராஹிம் நபியை பார்க்க போகும்போது அவங்களும் மனுஷன் தான் நினைக்கிறாங்க. லூத் நபி அங்க போனாங்கன்னு சொன்னா கால இன்னக்கும் கௌமுன் முன்கரும். லூத் நபி அவர்களை பார்க்க இந்த மலக்குமார்கள் போன பொழுது அவர் என்ன செய்யறாரு, வெளியூர் ஆளுக்க மாதிரி தெரியுது, இது வரைக்கும் பார்க்காத ஆட்களா இருக்கிறீங்களேங்கிறார். வாங்க மலக்கு இதுதானே வந்திருக்குன்னு கேட்க வேண்டியானே. 2 மலக்கு 2 சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு லூத் நபிக்கு மறைவானது தெரிஞ்சா வாங்க வாங்க இதுதானே வந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு குழந்தை பெறக்கூடிய நற்செய்தி சொல்லதானே வந்திருக்கிறீங்க, இதை முடிச்சுட்டு அங்கதானே போக போறீங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்லியிருக்கணுமா இல்லையா? லூத் நபியும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க யாரு புது ஆட்களா இருக்கிறீங்களே, இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே, இன்னக்கும் கௌமுன் முன்கூறும் அறிமுகம் இல்லாத கூட்டமாக இருக்கிறீர்களே என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே மலக்குகளை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அப்படி அசல மனுஷர் மாதிரியே வந்துட்டாங்க. எந்த விதமான மலக்குகள் ஒரு அறிகுறி எதுவுமே என்ன செய்யல, தென்படவே இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் நடந்ததாக அல்லாஹ் 15வது சூறாவுல 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதை காட்டுகிறது, அவர்களுக்கு உள்ள அறிந்து கொள்ற தன்மை எல்லா மனிதருக்கும் மாதிரிதான் இருந்தது, மெஞ்ஞானம் ஒண்ணுமே கிடையாது என்பது இதிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜின்கள் நம்மளை விட மறைவானது அறிய ஆற்றல் பெற்றவர்களா இருந்தா ஜின்களுக்கு கொஞ்சம் முடியும். ஏன், ஜின்கள் நம்மள இருந்து விசித்திரமான வித்தியாசமான படைப்பா இருக்கிறாங்க. அந்த ஜின்கள் விரைந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த ஜின்களையும் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை கட்டுறாங்க. யாரை வச்சு கட்டுறாங்கன்னு கேட்டா ஜின்களை வேலை வாங்கிட்டு தான் கட்டுறாங்க. ஜின்களுக்கு வேலையை கொடுத்து இந்த பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை எழுப்புங்க என்று சொல்லி ஜின் மனிதர்களால் அது கட்டப்பட்டது இல்ல. பைத்துல் முகத்தஸ் ஆலயம் ஜின்களை கொண்டு என்ன செய்யறாங்க, அது வேலை வாங்குறாங்க. அது சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன்னு சொன்னதுனால அவங்களை தவிர யாரும் நான் ஜின்ன வசப்படுத்துறேன்னு சொன்னா அது பொய் பிராரன் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் யாரும் கொடுக்காதுன்றாரு, எனக்கு கொடுத்த இந்த மாதிரி அதிகாரத்தை வேற யாரும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜின்கள் வேலை வாங்கிட்டு இருக்கும்போது சுலைமான் நபி போய் நின்று என்ன செய்யறாங்க, கட்டட வேலை ஒழுங்கா ஜின்கள்லாம் செய்தான்னு கண்காணிக்கிறாங்க. ஜின்கள் கரெக்டா வேலை செய்யுதா, வேலைக்கு இந்த மாதிரி ஏமாத்துதா, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப நிக்கிறாங்க. நின்றுகிட்டு இருக்கும் பொழுது சுலைமான் நபி நின்ற மணிக்கே மூத்தா போயிடுறாங்க. சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ அதை கட்டுறதை கண்காணிக்கிறாங்க. கண்காணித்துக்கிட்டு இருக்கும் பொழுது நின்றுகிட்டு கண்காணிப்பாங்கல்ல, அப்ப அப்படி மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போன உடனே கையில கைத்தறி ஒண்ணு வச்சிருந்தாங்க. கைத்தறி இல்லாட்டி அப்ப விழுந்திருப்பாங்க. ஏன்னா 2 காலில் நிக்க முடியாது. நம்ம நிக்கிறோம்னா பேலன்ஸ் எல்லாம் நிக்கிறோம். மனிதர்கள் நம்ம நிக்கிறோம்னா எதனால நிக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிள்ல போகும்போது பேலன்ஸ் பண்ற முதல்ல கீழே விழுவுறோம். பரவுன பிறகு என்ன செய்யும், அது என்ன மாதிரி இருந்தாலும் கீழே விழுவாம போயிட்டு இருக்கோமா இல்லையா, அந்த மாதிரியாக நம்ம நிக்கிறோமே தவிர இது உங்களை மாதிரி ஒரு பொம்மையை இதே வெயிட்ல செஞ்சு வச்சா கீழே விழுந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி சில செட்டிங்கள் பண்ணாதான் கீழே விழுவாது. அப்ப சுலைமான் நபி அவர்கள் நின்று பார்த்துட்டே இருந்தாங்கன்னு வைங்க, உசுரோட இருக்கிற வரைக்கும் பேலன்ஸ்ல நிப்பாங்க, மூத்த போயிட விழுந்துருவாங்க. அதுக்கு தான் 3 கால் வேணுங்கிறக்க அல்ல கைத்தறியை வச்சுட்டு ஒரு கண்காணிச்சுட்டு இருந்தாரா, கைத்தறியை ஊண்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப மூத்தா போனோம்னு கீழே விழுவல. ஏன், 3 காலுங்கிறது ஒரு பேலன்ஸ் உள்ளது. சைக்கிள் கீழே விழுந்துரும், ஆட்டோ விழுவுமா,
உழுவாதானே? சைக்கிள் வந்து ஸ்டாண்டு போட்டு 3வது கால் வச்சா தான் இன்னைக்கு உழுவாம இருக்குமே தவிர ஆட்டை வந்து பெறலாது. ஏன் 3 4 இருக்கணும். பெறலாம இருக்கிறதா இருந்தா அதுதான் முக்காலி நாக்காளின்னு வைக்கிறான். 2 காலின்னு ஏதாவது இருக்குதா? இல்ல 2 காலில் வச்சா உளுந்துருமே. 2 காலில் ஒரு சேர் செய்ய முடியாது. 3 கால் இருக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? 4 காலாச்சும் இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவர் நிக்கிறாரா? நின்றவன மூத்தா போனது தெரியல ஜின்களுக்கு. அது மாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. பார்த்துட்டு இருக்காரு அவரு சுலைமான் நபி நிக்கிறாரு சொல்லி வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. அந்த வேலை முடிகிற வரைக்கும் அல்லாஹ் வந்து அவர் மௌத்தை காட்டி கொடுக்காம அந்த வேலை முடியும் போது என்ன பண்றான்டா, கரையான் அனுப்பி கரையான் வந்து அந்த கைத்தடியை அரிக்குது. கரையான் கைத்தடியை கொஞ்சம் அரிச்சவன் என்ன வாயிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கைத்தடியாக சாய ஆரம்பிச்சிருவாரு. பேலன்ஸ் கிடைக்காது. அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவனதான் ஜின்களுக்கு தெரியுது, ஆஹா இது செத்து போன ஆளுக்கு பயந்துகிட்டு முட்டுவலையும் பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் என்னைக்கு போயிட்டாரு. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அத எப்படி சொல்றான் அல்லாஹ் சொல்ற மேட்டர் தான் கவனிக்கிறேன். பலம்மா கலைனா அலைகில் மூத்த சுலைமான் நபிக்கு வந்து மரணத்தை நாம் விதித்த பொழுது மா தல்லகும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்லி, அந்த கரையான்கள் தான் அவருடைய மரணத்தை வந்து ஜின்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டன. பலம்மா கர்ற அவர் கீழே விழுந்த பிறகு தபையனத்தில் ஜின்னு ஜின்கள் விளங்கிக் கொண்டார்கள். அல்லவுகானு யாலமூனல் கைப, மறைவான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குமையானால் மாலபிசூபில் அதாபில் முஹீன், இவ்வளவு அதாவப்பட்டிருக்க வேணாமே, கஷ்டப்பட்டு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறோமே, மறைவான செய்தி மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குமா? எதை மறைவுங்குது? முன்னாடி அவர் நிக்கிறாரு, அவர் உசுரோட இருக்காரா மௌத்தா போயிட்டாலும் தெரியல ஜின்களுக்கு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஜின்களுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி சுலைமான் நபி நிக்கிறாரு, இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறாரா, அவர் வந்து உசுரோட இருக்கிறாரா மௌத்தா போயிட்டாரா, இது மறைவான விஷயம். இதை வந்து நமக்கு தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு சக்தி இருந்த நமக்கு கூட மறைவான விஷயங்கள் விளங்கவில்லையே என்று ஜின்களுக்கு அப்பதான் விளங்குனது. மறைவான விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சு இருந்தா எப்ப செத்தார் அப்ப ஓடி போயிருப்போமே. இந்த வேலையை விட்டுட்டு என்ன செய்யணும், நம்ம வாட்டுக்கு தப்பிச்சோன்னு போயிருப்போம். இவருடைய கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்ததுனால நம்ம இவரை மீற முடியாம நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்? சுலைமான் பார்த்துட்டு இருக்காரு, நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் திட்டுவாரு, அவர் தண்டிப்பாருங்கிற பயந்து கொண்டுதான் எல்லாம் செஞ்சோன்னு ஜின்கள் பேசிக் கொண்டதாக அல்லாஹ் வந்து 34வது சூறாவுல 14வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மலக்குகள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிக்க உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆட்சேபனை பண்றாங்க, மறைவான விஷயங்கள்லாம் தெரியும்னா கண்டிப்பா மலக்குக்கு தான் தெரியணும். முதல்ல நபிமார்களை விட்டுருங்க, மறைவான செய்திகள் தெரியறதா இருந்தா யாருக்கு தெரியணும்? மலக்குமார்களுக்கு கண்டிப்பா தெரியணும். மலக்குமாருக்கு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும்போது வேணாங்கிறாங்க. அல்லாஹ் படைச்சு கிடைச்சு காட்டி அவருடைய திறமையெல்லாம் எடுத்து காட்டினவுன, இறைவா நீ கற்றுக் கொடுத்தா எங்களுக்கு தெரியும், மறைவான விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் வந்து இன்னி ஆளும கைப சமாவாத்தி உள்ளர்லி, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானது எனக்கு தான் தெரியும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் படைச்சா கரெக்டா தான் படைப்பேன்னு தெரியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மலக்குமார்களுக்கு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஜீனியஸா இருப்பாரு, பரீட்சையில ஜெயிப்பாரு, நம்மளை எல்லாம் மிஞ்சிருவாரு என்று அவங்களுக்கு தெரியவில்லை, மறுக்கிறாங்க. மலக்குக்கு மறைவானது தெரியாது, ஜின்னுக்கு தெரியாது, நபிமார்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வந்து பல சம்பவங்கள் வழியாக சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து மறைவான செய்திகள் தெரியாது என்பது மற்ற நபிமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு வருவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றான்? அவுலியாக்கள்லாம் பெரிய அவுலியா தானே, அவங்கள அல்லாஹ் சொல்ல சொல்றான். மக்களுக்கு என்ன சொல்ல சொல்றான்? குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் மக்கள்கிட்ட போய். என்ன சொல்லணும்? லா யாலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், இந்த பூமியிலே உள்ளவர்களா இருந்தாலும் சரி, வானத்தில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, மறைவானது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய இயலாது. மலக்கும் சேர்த்துட்டான் அல்லாஹ். பூமியில உள்ளதை மட்டும் நிப்பாட்டாம பூமியிலையும் வானங்களிலும் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, மறைவான விஷயங்களை யார் அறிவிப்ப? மலக்குங்க அனுப்பிட்டான்னு வைங்க, இங்க அனுப்பின மலக்கு இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு, தவிர அந்த பள்ளிவாசல்ல உள்ளவர் பார்க்க தெரியாது. மலக்குகளுக்கு மறைவானது தெரியாது எது சொல்றோம்? மலக்குங்க அனுப்பி வச்சிடறானா, இந்த சபையெல்லாம் அந்த மலக்குகள்லாம் பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மலக்குகள் எதுதான் தெரியும்? இதுதான் தெரியும். இதே மாதிரி வேற மலக்கு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பான், அவங்களுக்கு அதுதான் தெரியும். அவங்களுக்கு இது தெரியாது, இவங்களுக்கு அது தெரியாது. அப்ப மலக்குகளா இருந்தா கூட என்ன இருக்காது, எங்க அல்ல ஸ்பாட்டுக்கு அனுப்புறானோ இப்ப நமக்கு மலக்குகளை வச்சு எல்லாம் பதிவு செய்ய சொல்றான். ஏன்ட்ட உள்ள மலக்கு வந்து நீங்க செய்யற பதிவு செய்ய முடியாது. அவருக்கு ஏன்ட்ட இருக்கிற மலக்கு நான் செய்யறதான் பதிவு பண்ணுவாரே தவிர, நீங்க உங்கள்கிட்ட உள்ள மலக்கு தான் உங்கள்கிட்ட உள்ளதை பதிவு செய்வாரு. அப்ப உங்கள்கிட்ட உள்ளது வந்து அவருக்கு மறைவானதா போயிடுது. அவரவருக்கு எந்த எல்லையெல்லாம் போட்டு கொடுக்கிறானோ அதுதான் தெரியுமே தவிர மலக்குகளுக்கும் தெரியாது என்பதற்கு தான் அந்த வார்த்தையை போடுறான்.
லா யாலமு மன் பிஸ் சமாவாத்தி வல்லர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயத்தை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள இயலாது. இது 27வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லி, இந்த ஜோசியம், அருள் வாக்கு சொல்வது, பால் கித்தாப் பார்த்து எல்லாத்துக்கும் மரணம் அடிக்குது. இந்த மறைவானது தெரியும்ங்கிற பேசிக்கல தான் எது இருக்கிறது. ஒரு அஜத்துல போறீங்க, நல்ல நாள் பார்த்து தாங்கன்னு கேக்குறீங்க, அது மறைவானது. நல்ல நாள் என்னது, இந்த நாள்ல நல்லது நடக்கும் சொல்வது மறைவான விஷயம் தானே. அப்படி நடக்குமா இருந்தா கூட அது எப்படி எனக்கு தெரியும்? வெள்ளிக்கிழமை நடந்தா சிறப்பா இருக்கும், சனிக்கிழமை நடந்தா சிறப்பா இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது மறைவான ஒரு விஷயம் தான். அப்ப மறைவான விஷயங்கள் தெரியுங்கிற அந்த பேசிக்கல தான் இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. எது, ஜோசியம், ஜாதகம், பால் கித்தாபு, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, எல்லாத்துக்கும் பேசிக் என்ன, மறைவான விஷயம் அஜத்துக்கு தெரியும். மறைவான செய்திகள் ஷேகுமார்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கை தான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது. அதை ஒடிச்சு தள்ளுறான் இல்ல. அதே மாதிரி சொல்றான், ஒயிந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விஷயங்களின் திறவுகோள்கள், சாவிகள் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. அது பூட்டி வச்சிருக்கிறான், உங்களுக்கு பார்க்கவே முடியாது. அவன் சுரங்கத்தை போட்டு என்ன செய்யறான், சீல் வச்சு வச்சிருக்கிறான். அவன் தான் பூட்டையும் கடந்து பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். அதனுடைய திறவுகோள்கள் அவனிடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவற்றை அவனை தவிர யாரும் அறிய முடியாது. எதெல்லாம் மறைவானது என்று அல்லாஹ் ஆக்கிவிட்டானோ அந்த விஷயங்களை அவன் தான் அறிவானே தவிர அவனை தவிர யாரும் அறிய முடியாது என்று 6வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மறைவான விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயத்தை சொல்லி காட்டுறான்ல. இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், 5 காரியங்களை அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. இது 31வது சூரா 34வது வசனம். அது என்ன சொல்லுகிறது, இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, கியாம நாள் எப்போது என்ற ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. என்னைக்கு உலகம் அழியும் யாருக்குமே சொல்ல முடியாது. ஒய் நசுலுல் கைஸ, மழையை இறக்குவது அவனுக்கு தான் தெரியும். எப்ப மழை வரும், எவ்வளவு நேரத்துக்கு வரும், எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஏலம் ஆபில் அர்ஹாம், கருவறையில் உள்ள நிலவரங்களை அவன் தான் அறிவான். இந்த கருவுல குழந்தை உண்டாவாதா, எத்தனை குழந்தை பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா இருக்குமா கெட்ட குழந்தையா இருக்குமா, இந்த விஷயங்கள் பூராவுமே யாருக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி உமா தத்ரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் நாளை தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறிய முடியாது. நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் சொல்ல முடியுமா உங்களால? அது வருமானம் இல்லை, எல்லாமே வருமானம், புகழ், பதவி. நாளைக்கு உங்களுக்கு என்ன லிஸ்ட் போடுங்க, உங்களுக்கு நாளைக்கு என்னென்னலாம் கிடைக்கும் யாராவது சொல்ல முடியுமா? அப்ப நாளை என்னென்ன நமக்கு கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. நிரந்தரமான ஒரு வேலையா பேசிட்டு இருந்தா கூட 100 ரூபாய்க்கு ஒரு ஆள்கிட்ட கூலிக்கு பேசிட்டீங்க, நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும் சொல்லிட முடியுமா? அவன் போகும்போது வேலைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வயிற்று வலி வந்துட்டானே பண்ணுவீங்க, வேலைக்கு போக முடியாட்டி அடிச்சுலாம் சொல்ல முடியாது. வணங்குதா? அப்ப நாளைக்கு உனக்கு என்னென்ன கிடைக்கும் என்று யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஒமா தத்ரி நப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் தனக்கு மரணம் எங்கே வரும் என்பதை அறிய முடியாது. நான் எங்க செத்து போவேன் யாருக்கும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு மௌத்து வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப மரணம் எங்க வரும் சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன கிடைக்கும் சொல்ல முடியாது, கருவறையில் உள்ள நிலவரத்தை சொல்ல முடியாது, மழை எப்ப வரும், எவ்வளவு வரும் என்று, எந்த இடத்துல வரும் என்று சொல்ல முடியாது, கியாம நாள் எப்ப என்று சொல்ல முடியாது. இது அவனுக்கு மாத்திரமே கைவசத்தில் உள்ள விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் அகூலு லகும் இந்தி ஹஸாயினுல்லாஹ் வலா அலமுல் கைப், என்னிடத்திலே மறைவான அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன், மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் என்று சொல்வீராக. இதையும் அல்லாஹ் சொன்ன 6வது சூராவுல 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த கியாமத் நாளை பத்தி கூட இன்னும் கொஞ்சம் கடுமையாகவும் சொல்லி காட்டுறான். யஸ்அலூனக அனிஸ்ஸாத்தி அய்யான முர்ஸா, கியாம நாளுங்கிற எப்ப வரும்னு ஒன்று கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லிருங்கள், குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்கு தான் தெரிகிறது. லாயு ஜல்லிஹாலி பக்திஹா இல்லா ஹுவ, அதனுடைய நேரத்தை அவனை தவிர யாரும் வெளிப்படுத்த முடியாது, அவனுக்கு தான் தெரியுமே தவிர அதுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குகளை கூட தெரியாது. ஆர்டர் பண்ணும்போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர எப்ப இந்த உலகம் அழியும் சொல்ல முடியாது. லாயத்திக்கும் இல்லா பகத்தன், அது திடீரென்று தான் வரும். எப்ப வரும்லாம் அவங்க சொல்லிட்டுலாம் டேட் அறிவிச்சுலாம் வராது, திடீர்னு தான் வந்து சேரும். யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன் அன்ஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு இருக்கிறது போல நினைத்துக் கொண்டு ஒரு நுண்டத்தில் கேட்கிறார்கள். உங்ககிட்ட என்ன கேட்கிறாங்க, உனக்கு கியாம நாள் எப்போ வரும் தெரியும் நினைத்துக் கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குல், திருப்பி சொல்லிவிடு, இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ்,
அது பற்றிய இல்மு ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் என்று சொல்லிவிடு என்று 7வது சூராவில் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்ட. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆர்டர். என்ன ஆர்டர்? மறைவான செய்தி தெரியாதுன்னு போய் மக்கள்கிட்ட சொல்லிருக்கு. உன்னை பற்றி மறைவான செய்திகள்லாம் தெரியும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இதை அடிச்சு நொறுக்கிறான். இன்னைக்கு நம்ம எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம்? இதுக்கு நேர் மாத்தமாக போய் நான் சொன்ன அந்த வேலைகள்லாம் செய்யறோமா? அசரத்து கல்யாணம் பண்ண நல்ல நாள் பார்த்தாங்க நீங்க கேட்கறீங்களே, அப்ப உங்களுடைய மனசுல என்ன இருக்கிறது? இந்த அசரத்துக்கு நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியும். அது என்ன விஷயம் தெரியும்? நம்ம என்னைக்கு கல்யாணம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் எதிர்காலத்தில், அந்த விஷயம் அவருக்கு தெரியும். அப்படின்னு நினைக்க போய் தானே கேட்கறீங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற ஒரு விஷயம் இருக்குமே, ஆனால் அது எப்படி அவருக்கு தெரியும்? மறைவான விஷயமாச்சே. அதே மாதிரி இது மாதிரியான எல்லா விதமான ஜோசியம் பார்க்கிறது, சீட் எடுத்து பார்க்கிறது, எல்லாமே அந்த மாதிரி விஷயம் தான். ஒரு காரியத்தை செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறதுக்கு சீட்டுக்குள்ளே போட்டு பார்ப்பானுவோம். அதுல எப்படி செய்யணுமா செய்யக்கூடாது தீர்மானிக்க முடியும்? இப்படி எல்லாம் செய்யற காட்சியை பார்க்கிறோம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல பல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி அது ஒண்ணுமே தெரியாத மறைவான விஷயங்கிறது எல்லாம் நிரூபிக்கும். அது ரொம்ப உருக்கமான ரொம்ப முக்கியமான சம்பவம் என்ன? ஆயிஷா நாயகி சம்பந்தமாக சொல்லப்பட்ட அவதூறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் பிரயாணம் போகும் பொழுது ஏதாவது ஒரு மனைவி என்ன செய்வாங்க? அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அது அவங்களுடைய வழக்கம். மனைவி அழைத்து செல்லும் போது அது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கலாம். குலுக்கல் முறையில் யார் பேர் வருது அவங்க என்ன செய்வாங்க? அழைத்துக் கொண்டு போவாங்க. ஒரு முறை இதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்களை அழைத்து சென்றிருக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி போவாங்கன்னா, ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்ண முடியாது. குதிரை மாதிரி ஒரு பிளாட்டாவெல்லாம் இருக்காது ஒட்டகம். அதுல உட்கார்ந்து போறதுக்கு என்ன செய்யும்? உருட்டி பிரட்டி அடிச்சு தள்ளிடும். ஆம்பளையில நம்ம கஷ்டப்படணும். ஒட்டகத்துல குதிரையில ஒழுங்கா உட்கார முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒட்டகத்துல உட்கார முடியும். பதில் இப்படிதான் இருக்கும். ஒட்டகம் டைப்பை பார்த்தா என்ன செய்யும்? அதுல உட்கார்ந்தே போக முடியாது. அந்த உடல் அமைப்புக்கும் அதுக்கும் நம்ம கஷ்டமா இருக்கும். ஆம்பளைங்க சிரமப்பட்டு உட்கார்ந்துக்குருவாங்க. பொம்பளைங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பெரும்பாலும் அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு பாக்ஸ் ஒண்ணு என்ன செய்வாங்க? பல்லக்கு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ் தூக்கி அதை கரெக்டா வச்சிருவாங்க. அதே தரையில சமமான தரையில உட்கார்ற மாதிரி இருக்கும். சமமான இந்த மோனோ ரயிலுக்கு போடுறாங்க இப்படி தண்டவாளம், அந்த மோனோ ரயில் மாதிரி டைப்ல என்ன செய்யும்? அந்த பாக்ஸ் செஞ்சு அது முதல் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா இங்க சமமா இருக்கு, ஆனா உள்ள வளைவா இருக்கும், குடஞ்ச மாதிரி இப்படி இருக்கும். இப்படி செஞ்சு அந்த பல்லாக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுல என்ன செய்வாங்க? பெண்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் பெண்கள் பிரயாணம் பண்ணி போறதா இருந்தா பர்மனண்டா வீட்டுக்கு வச்சிருப்பாங்க. பெண்களையும் கூட்டிட்டு போறாங்க, பாக்ஸ் செஞ்சு வச்சு அவங்களை ஏற்றி செய்வாங்க. கஷ்டம் இல்லாம அவங்க பிரயாணம் பண்ணட்டுமே போயிருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல பெண்களை வைக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை கூட்டு போனதுனால அவங்கள அந்த மாதிரி அந்த பல்லக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல என்ன செய்வாங்க? பெட்டியில வைத்து ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பிரயாணம் பண்ணி போயிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல இளைப்பாடுறாங்க. தொடர்ந்து வர முடியாது. கார் பஸ்ல போற மாதிரி என்ன செய்ய முடியாது? வந்துட்டு இருக்க முடியாது. ஒட்டகம் அந்த மிருகங்களை நம்மளை இழுத்துட்டு போகணுமா இல்லையா? அதுவும் டயர்ட் ஆகுமா இல்லையா? நம்மளும் இப்படி உட்கார்ந்துட்டு டயர்ட் ஆகத்தானே செய்வோம். அது மாதிரி டயர்ட் ஆகுறதுனால என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் டயர்ட் ஆகுற மாதிரி அறிகுறி தெரியும் பொழுது இந்த இடத்துல இறங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? இளைப்பாறுவாங்க, ஓய்வு எடுப்பாங்க. ஓய்வு எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்வாங்க? கிளம்பி போவார்கள். அந்த மாதிரி ஓய்வு எடுத்த உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி அவங்க அந்த மாதிரி ஒரு இயற்கை தேவைக்காக என்ன செய்யறாங்க? அந்த ஒட்டகத்தினுடைய பாக்ஸ்ல இருந்து எல்லாம் இறங்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பெண்கள் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி ஒட்டக பாக்ஸ்ல இருந்து இறங்கி அவங்களுடைய இயற்கை தேவைக்காக வேண்டி இப்படி வெளியே போயிட்டாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வர்றாங்க, போயிட்டு வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தா கழுத்துல கிடந்த ஒரு மாலையை காணோம். கழுத்துல ஒரு மாலை போட்டிருந்தாங்க, அது காணோம். அப்ப காணோம் திரும்பி இருக்க போறாங்க. போயிட்டு வந்த இடத்துல கிடக்குமே என்ன செய்யறாங்க? போறாங்க. இந்த ஆயிஷா நாயகி போனது வந்தது எல்லாரும் பாக்குறாங்களா? அப்ப ஆயிஷா நாயகி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. திரும்பி ஒரு அந்த பொருளை தேடி போனது தெரியல. ஆயிஷா நாயகி போனாங்க, அவங்க இயற்கை தேவை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து அதுல பாக்ஸ்ல ஏறிட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. பாக்ஸ் தூக்கி பெட்டியில வச்சு ஒட்டகத்தை வச்சு கிளம்பிட்டாங்க. ஆயிஷா நாயகி போனவங்க அந்த தேடிக்கிட்டு போனாங்களா? வந்து பார்த்தா ஒட்டகத்தை காணோம். எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அது ஒட்டகத்துல அவங்க இருக்கிறாங்களா இல்ல? ஒட்டகத்துல பாக்ஸ் இல்லைன்னா உடனே தெரிஞ்சு போயிடும் இருக்காங்களா இல்லையாங்கிறது. பாக்ஸா இருக்கும் பொழுது பர்பஸா அவங்கள ஒரு தேவைக்கு தேடி போனா மட்டும்தான் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். இல்லன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். வெறும் பாக்ஸ் வச்சு என்ன செய்வாங்க? அதையும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இப்ப நல்லா குண்டு குண்டா இருக்கிறோம். அந்த காலத்துல பெண்கள்லாம் நாங்க இப்படி இருக்க மாட்டோம். பொம்பளைனால இப்படிதான் இருப்போம், சும்மா சிட்டு மாதிரி இப்படி இருப்போம். இப்பதான் என்ன செய்ய எல்லாம் குண்டு குண்டா போய் இருக்குது. பல்லக்கு தூக்குறவங்களுக்கு கூட தெரியாதுன்ட்டாங்க. ஏன் தெரியலன்னா, பெட்டியை தூக்குனா வெயிட்டான ஆட்களா இருந்தா தெரியும். காத்து மாதிரி இருந்தாங்கன்னா
அது வெறும் பாக்ஸ் அப்படித்தான் தெரியும், ஆள் இருந்தாலும் அப்படித்தான் தெரியும். அது ஒரு காரணம். நான் கொஞ்சம் குண்டா கண்ட இப்ப மாதிரி இருந்தேன்னு வைங்களேன், தூக்கும் போதே தெரிஞ்சிடும் வெறுண்ட பாண்டு. நான் ஆசிரியரை சொல்றாங்க, அப்ப நான் ரொம்ப மெல்லிசா அது மாதிரி இருக்கிற, நான் மட்டும் இல்ல பெண்கள் அப்படித்தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு காலமா இருந்ததுனால நான் அந்த பாக்ஸ்ல இருக்க நினைத்து கொண்டு வெறும் பாக்ஸ் தூக்கி நினைச்சிட்டாங்க, வெறும் பெட்டி தூக்கி ஒட்டகத்தில் வைத்து விட்டார்கள். அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எப்போதும் ஒரு வழக்கம் வச்சிருப்பாங்க. அதாவது பிரயாணம் பண்ணி வரும் பொழுது எதிரிகள் அந்த காலத்துல நம்மளுக்கு நிறைய இருந்தாங்க, முஸ்லிம்களுக்கு பயங்கரமான எதிரிகள் இருந்தாங்க. அவங்க பின்னாடி இருந்து தாக்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஆளை என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டே போவாங்க. அதாவது நம்ம போயிட்டோம்னு சொன்னா, இப்ப நம்ம 10 மணி கிளம்புறோம்னு வைங்களா ஒரு இடத்துல இருந்து, அவர் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு நீ கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பனா எதிரிகள் நடமாட்டம் வந்தா கூட என்ன செய்யும், அவர் தெரிஞ்சிடும். ஒரு 5 மணி நேரத்துக்கு பின்னாடி இருந்து லாஸ்டா வாட்ச் பண்ணிட்டே வருவாரு. அது போக போற பொருள்களை கீழே தவறி விழுந்துரும். அந்த பிரயாணத்தில் போறவங்க பொருள்களை தவறி விட்டுருவாங்க. அதுகளெல்லாம் பொறுக்கிக்கிட்டு எந்த வழியா போனாங்களோ அந்த வழியில அப்படி ஃபாலோ பண்ணி பின்னாலேயே வருவாங்க. இந்த மாதிரி ஆயிஷா நாயகி தடுமாறுறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவுல போய் பொட்டி இறக்கும் போதுதான் நம்ம இல்லங்கிறது தெரியும். அப்புறம் தேடிக்கிட்டு வருவாங்க. அது வரைக்கும் என்ன ஆகுறது கலங்கி போய் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு திக்கற்ற ஒரு நிலையில நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணாங்கல்ல, சஃப்வான் என்பவரை இந்த பிரயாணத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு சஹாபி அந்த பயணத்தின் இறுதியில் வரக்கூடியவராக அவரை நியமித்திருந்தார்கள். அவரு கொஞ்சம் அவங்க மதீனாவுக்கு அவ்வளவு லேட் ஆகாம கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார். அவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பின்னாடி வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் முன்பு ஸ்டாப்ல நிப்பாட்டினவர் போய் கிளம்பி வர்றாரு. வந்தா இங்க நிக்கிறாங்க ஆயிஷா நாயகி. என்னமா இது, என்ன நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே அவங்களுக்கு விஷயத்தை சொன்னோன்னு என்ன செய்யறாரு, அவர் ஒட்டகத்தில் உட்கார வச்சு நடந்தே என்ன செய்யறாரு, அவரு கூட்டிட்டு வர்றாரு. மதீனாவுல போய் அவங்க பெட்டி இறக்க அங்க ஆள் இல்லைன்னு தெரிய, இவரும் அதுக்கு பின்னாடியே கொஞ்ச நேரத்துல ஒட்டகத்துல இறங்க இவர் வந்துட்டாங்க. இது வந்தவொன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு தற்செயலா ஒரு எதிர்பாராம ஒரு நடந்த ஒரு விஷயம். ஒரு பெண்ணு திக்கற்ற நிலையில் அப்படி தன்னந்தனியா இருக்கும் பொழுது நம்மளே ஒரு ஆண் பார்த்தா கூட விட்டுட்டு வர முடியுமா? ஒரு காடு, எந்த விதமான சோர்ஸும் இல்ல, ஒரு பொம்பளை மட்டும் நிக்கிறாங்க, உங்களுக்கு ஆபத்தான ஒரு நிலைமையா இருக்கிறது. அப்ப நீங்க விட்டு வர முடியுமா? நம்மளே என்ன செய்யலாம், நம்முடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு கூட தள்ளிக்கிட்டு கூட என்ன செய்யலாம், ஹெல்ப். அது தப்பு கிடையாது. அது மாதிரி நெருக்கடியா இருக்குமையானால் அது ஒன்றும் தப்பு கிடையாது மார்க்கத்துல. இதுல இருந்து நம்ம சம்பவத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்கு கூட்டம் இருந்தாங்களா, முஸ்லிம்களை போட வேடம் போட்டுக் கொண்டிருந்த ஒரு கூட்டம், இதை வைத்துக் கொண்டு இந்த சஃப்வானோட அவங்க வந்திருக்காங்களே, என்னவோ நடந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆயிஷா நாயகியையும் அந்த சஃப்வானையும் சம்பந்தப்படுத்தி பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். பரப்புனா சஹாபாக்கள்கிட்ட பரவுது செய்தி. சஹாபாக்கள் மத்தியில என்ன செய்யுது, இந்த செய்தி முனாஃபிக்குகள் பரப்புறாங்க. சஹாபாக்கள்லே முக்கியமான ஆட்கள் என்ன செய்யறாங்க, இந்த செய்தி நல்லா பரவும் செய்யும். கூட மற்ற விஷயங்களோட செய்யும். இந்த மாதிரி மேட்டர்களை பொய்யா சொன்னா கூட நல்லா பரவிக்கிட்டு போகும். அது மாதிரி பரவுறெல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்மையா பரவும். பொய்யா இருந்தாலும் பரவும், பரவும் அம்புட்டு பொய்ன்ற கூடாது. ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது என்றால் பரவாது, ஏத்துக்கிற வேண்டியதுதான். ஆதாரம் இல்லாட்டாலும் பரவும், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி பரவுதா பயங்கரமா போய் மதீனா பூரா இதா பேச்சு தான். மதீனா முழுசு என்ன பேச்சு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு அந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி டைப்ல ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேச ஆரம்பித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுல மனைவியோட வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே தெரியும். அபூபக்கருடைய மகள், அது ஒரு சிறப்பு தகுதி. அவங்களுடைய அறிவுலையோ அவங்களுடைய குணத்திலேயோ ஒழுக்கத்திலேயோ அவங்களுடைய கடந்த கால செயல்பாட்டிலேயோ இது மாதிரியான ஒரு டாபிக் இடமே இல்லை என்று வாழ்ந்த வகையில் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த செய்தி யாரையும் பாதிக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பாதிக்கிறது. இப்படி எல்லாம் சொல்றாங்களே, திருப்பி சொன்னா பொய் கூட என்ன செய்யும், அப்படியே உண்மை மாதிரி தோற்றம் அளிச்சிடும். அவங்களே என்ன கவலைப்பட்ட ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த மாதிரி பரவுனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தால் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அக்கறையா ஒரு அன்பாக எப்பவும் இருப்பார்களோ, அது மாதிரியான ஒரு அன்பையும் அரவணைப்பையும் அதற்கு பிறகு என்னால் பார்க்க முடியவில்லை அப்படி சொல்றாங்க. இன்னி லா அரா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் லுத்ஃபு அல்லதி குன்து அரா மின்ஹு ஹீன அம்ரது. நான் நோய்வாய்ப்படும் பொழுது மற்ற நேரங்கள் எப்படி அவங்க என் மீது அன்பையும் ஒரு கனிவையும் காட்டுவார்களோ அந்த மாதிரி கனிவை எனக்கு பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு டைப்பா வருவாங்களாம். என்ன செய்வாங்க, இன்னமா எதுகுழு வீட்டுக்கு வருவார்கள், சல்லம சலான் சொல்வார்கள், சும்மா எக்குழு கைபத்திக்கும்
எப்படி இருக்கீங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதோடு போய்விடுவார்கள். இவ்வளவுதான் எனக்கு அவங்களுக்கு உள்ள பேச்சுவார்த்தை. இவ்வளவுதான். வந்து அன்பா ஒரு இதெல்லாம் கேட்கறது இல்ல. இந்த ஆயிஷா நாயை பத்தி இப்படி பரவுன உடனே கணவருங்கிற முறை வீட்டுக்கு வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்பாங்க, அப்படியே உடம்புலாம் பரவாயில்ல, சரி அப்படிதான். இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைன்னா அவங்களை இது எவ்வளவு பாதிச்சிருக்கு. இது புகாரில 2661வது ஹதீஸ்ல இந்த மாதிரி ஆயிஷா நாய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவையும் அலியையும் கூப்பிடுறாங்க. எதா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணுவாங்க. அலி வந்து மருமகன் ஒண்ணு பிளஸ் தம்பி ஒண்ணு, பெரியாப்பா மகன் தம்பி தானே, அபு தாலிபுடைய வீட்டுல ஒன்னா வளர்ந்தவங்கிற ஒரு நண்பருங்கிற ஒரு வகையில வர உறவு இருக்கிறது. அலியை கூப்பிட்டு, உசாமா யாருன்னு கேட்டா வளர்ப்பு மகனா வச்சிருந்தாங்கல்ல அவருடைய மகன், அந்த வகையில் அவர் மேலே அன்பு வச்சிருந்தாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி இருக்குத ஊர்புறம் பேசிக்கிறாங்களே, என்ன செய்யலாம், ஆலோசனை சொல்லுங்க எனக்கு. இந்த மாதிரி ஆயிஷா நாயை பத்தி மனைவியை பத்தி இந்த மாதிரி பேசுகிறார்கள், இதுக்கு என்ன செய்யலாம், உசாமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்றாரு. இல்ல அந்த மாதிரிலாம் அவங்கள பத்தி அப்படி நினைக்கவே கூடாது. உங்களுக்கு வேணா என்ன செய்யுங்க, நீங்க பரீரான உங்க வீட்டுல வேலைக்கு இருப்பாங்கல்ல அந்த அம்மா, அவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க, இவங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி அவங்க நற்சாதி சொல்லுவாங்க, நற்சான்று தருவாங்க. உசாமா நல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்லிடுறாரு. அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இந்த பொம்பளை இல்லாட்டி 1000 பொம்பளை இருக்குது, ஏன் நீங்க இப்படி ஆட்டிட்டு இருக்கிறீங்க, அனுப்பி விடுங்கிறார். அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாரு, ஒரு பேச்சு வந்துருச்சா இல்லையா, வந்த பிறகு என்ன இது மாதிரி ஒரு ஆள் தான் பொம்பளை இருக்கா, இதோட எவ்வளவு பெண்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க, அதனால இந்த வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவங்க அனுப்பி விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாங்க. யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது ஆயிஷா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு கேட்டா, எவ்வளவு பாதிக்குதான பெண்ணுங்கிற முறையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில இருப்பாங்கல்ல கடைசி நேரத்தில், அப்ப கடைசியா வந்து தொழுவுறதுக்காக வருவாங்க. அப்ப அப்பாஸ் தோல்ல கையை போட்டுக்கிட்டு இன்னொரு மனிதருடைய தோல்ல கையை போட்டுட்டு வருவாங்க ஆயிஷா நாய் சொல்லுவாங்க. அந்த இன்னொரு ஆள் இவர் தான். யாரு, இன்னொரு ஆள், அலி பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப கூட இந்த அலிபார கேட்பாரு, இந்த இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னாங்களா, சொல்ல மாட்டாங்க, அது இன்னொரு ஆள் அலிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி அவங்க நடந்து கொண்ட காரணத்தினால அந்த அளவுக்கு அவங்க பேரையே என்ன செய்வாங்க, ஆயிஷா நாயகி தவிர்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ள அது இந்த அவங்களுக்கு நடந்த யுத்தங்களுக்கெல்லாம் இது கூட காரணம்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே அவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வு இருந்த காரணத்தினாலதான் போர் கூட நடந்தது அவங்களுக்கு மத்தியில. இது மாதிரி எல்லாம் சம்பவங்கள். அது வேண்டியது நமக்கு. பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அலிட்ட போய் ஆலோசனை கேட்கறாங்க, உசாமாட்ட போய் ஆலோசனை. எதுக்கு ஆலோசனை கேட்கறாங்க, இந்த செய்தி உண்மையா பொய்யான்னு தெரியல, அதான் காரணம். ஆயிஷா நாயகி மீது பழி சுமத்தப்பட்டுருச்சு, மறைவான செய்தி தெரியும் இருந்தா அது பழி பொய்ன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. மறைவான செய்தி அவங்களுக்கு தெரியும்னா அவங்க மனைவி சம்பந்தப்பட்ட மறைவானதான முக்கியமா தெரியணும். அவங்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு மேட்டரா இருக்குது. இந்த மாதிரி அவதூறு பொய் பாடு கண்ணாடி பாடு நல்லா காட்டிடுவானே, அப்படி வீடியோ கேமரா போட்ட மாதிரி அந்த எப்படி ஒட்டகத்தில் ஏறினாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி வந்து இறங்கினாங்க, அப்படி படம் காட்டியிருப்பான. அல்ல மறைவான விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சிறு கடுகளவு கூட அவங்களுடைய உள்ளத்துல ஒரு டவுட்டே வராத. நீ ஏமா காட்டிட்டு இருக்கிற ஊர்வலம் சொல்லிட்டு போதுமா, எனக்கு தெரியும், மட்டும் தெரியும், மம்மள ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா. எல்லா மனுஷனுக்கு வர்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது, அவங்கள வந்து சொன்னான்னு சொல்லிட்டு அதோட திரும்பி போயிடுறாங்க. இவங்கள்ட்ட போய் ரெண்டு பேர்ட்ட ஆலோசனை கேட்கறாங்க, என்ன செய்யணும் நினைக்கிறீங்க என்று கேட்கறாங்கன்னா என்ன தெரிகிறது, மனசில் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுதா இல்லையா. இது எவ்வளவு நாளைக்கு நினைக்குது, ஒரு நாள் 2 நாள் இல்ல, மக்கத ஷஹரன் லா யுஹா இலைஹி, ஒரு மாசம் அதுக்கு பிறகு வஹியே வரல. ஒரு மாசம் இதே நிலை, ஒரு மாசத்துக்கு இந்த வதந்தி பரப்பி 1 மாத காலம் இதேதான். அந்த மதீனாவுடைய டாபிக் என்னவா இருக்கு, சூடான செய்திங்கிற வகையில் இந்த ஒண்ணுதான் எங்க பார்த்தாலும் மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய செய்தி ஆகிவிடுகிறது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கடைசியா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. 1 மாசம் முடியும் போது வந்து, யா ஆயிஷா, இது வரைக்கும் வாயை தொடர்ந்து கேட்கல, 1 மாச காலமும் சும்மா சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. 1 மாசம் ஆன பிறகு என்ன செய்யறாங்கன்னா, நேரவே ஆயிஷா நாயிட்ட வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னஹு பலகனி அன்கி கதாவ கதா, உன்னைய பற்றி இன்னென்ன மாதிரி செய்திகள் எல்லாம் எனக்கு வந்து சொல்லப்படுகிறது, பல மாதிரி சொல்லுகிறார்கள். குந்தி பரியத்தன், நீ அந்த தவறு செய்யாமல் இருப்பாயானால் யுப்ரிகில்லா, அல்லாஹ் உன்னை தூய்மையானவள் என்று அல்லாஹ் நீக்குவான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். நீ தப்பு செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான், இந்த பழியை உன்னை விட்டு நீக்கி விடுவான். குந்தி அல்மம்தி பிதன்பின், ஒருவேளை நீ தவறு செய்து இருந்தால், இவர்கள் என்ன அவதூறு பரப்புகிறார்களோ அந்த அவதூறு உன்னிடத்தில் நடந்து இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு. அவன் மன்னிக்க எந்த ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு மன்னிப்பு தேடுகிறானோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். இதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்று சொல்லி இப்படி போய் சொல்றாங்க. இதுவும் வந்து புகாரில் 2661வது ஹதீஸ்ல தான் இருக்கிறது. அப்ப இது ஏன் இது சொன்னது என்ன விளங்குறது, மனைவிட்ட போய்
நீ தப்பு செய்யலன்னா அல்லாஹ் உன்னை காப்பாத்துவான். நீ தப்பு செஞ்சிருந்தா தௌபா செஞ்சுக்கன்னு சொன்னா இந்த வதந்திகள் அவர்களை பாதித்திருக்குன்னு வழங்குதா இல்லையா? தன் மனைவி அப்பழுக்கற்றவர் என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா இல்லையா? தெரியாமல் இருந்திருக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மாசம் கழிச்ச பிறகு 24வது சூறாவுல 15ல இருந்து வசனத்தை படிச்சு பார்த்தா தெரியும். இந்த எப்படி அவதூறு பரப்பினவர்களை பத்தி கண்டிச்சுட்டு, லவ்லா இது சமயத்துமுகு, இது மாதிரியான அவதூறு செய்திகளை நீங்கள் காதால் கேட்ட பொழுது குல்தும் மாய கூணுலனா அன்னத்த கல்லம பிஹாதா, இது மாதிரி பேச்சுகளை நாங்கள் பேச மாட்டோம், இது தகுதியற்றது என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், இது மகத்தான அவதூறு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், யஅலுகுமுல்லாஹு அன் தஊது லிமுஸ்லிஹி அபதா, இது மாதிரி காரியத்தை இனிமே செய்யக்கூடாது என்று நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னது அவதூறு தான். யார் இதை பரப்பினார்களோ அவங்க அவதூறு தான் சொன்னார்கள். யார் இந்த செய்தியை அவதூறை சொன்னார்களோ அவங்களுக்கு 80 சவுக்கடி கொடுங்க, கசையடி கொடுங்க. உடனே 4 பேர் முக்கியமான ஆட்களுக்கு 4 சஹாபாக்களுக்கு சபையில வச்சு சவுக்கடி கொடுக்கறாங்க. 80 அவதூறுக்கு உள்ள சவுக்கடி கொடுக்கறாங்க. யார் மிஸ்தகின்ற ஒரு ஆள், அபூபக்கருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், அவர் தான் பரப்பினாரு, அவருக்கு சவுக்கடி கொடுக்கறாங்க. ஹசான் இப்னு சாபித்ங்கிற அவர் கவிஞர் இருக்காரு, அவருக்கு சவுக்கடி கொடுக்கறாங்க. ஹம்னா பின்த் ஜஹஷ்ங்கிற ஒரு பெண்மணி, அவங்களும் பரப்புனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய சகோதரி, அவங்க ஸைனப் பின்த் ஜஹஷ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சகோதரி, மனைவியின் சகோதரி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் சகோதரியும் இந்த மாதிரி ஒரு அவதூறை கிளப்பின காரணத்தினால அவங்களுக்கும் அந்த மாதிரி கசையடி கொடுக்கறாங்க. இன்னொரு ஆள் பேர் நினைவில்லை. அப்ப 4 பேருக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கசையடி கொடுத்தார்கள் வருது. எது கசையடி கொடுக்கறாங்க, இந்த மெசேஜ் பொய், இது அவதூறு, ஆயிஷா நாயகி எந்த தவறும் செய்யவில்லைன்னு இந்த வசனம் இறங்கி 24வது சூறாவுல அந்த 15ல இருந்து 20 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள் இறங்கின பிறகுதான் அந்த பிரச்சனை ஓய்கிறது. ஆயிஷா நாயகி பத்தி சொன்னது பொய், அல்லாஹ் படம் முடிச்சு காட்டினான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? அவன் எதுக்கு இதை விடுறான்? நான் என்ன கேட்கிறேன், இதுல 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மான பிரச்சனையா இருக்கும் பொழுது, இந்த அவதூறு நடக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், அப்படி கண்ணு முன்னாடி காட்டியிருக்கலாம். அவங்க குடும்ப விஷயம்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, கணவர் அடிச்சு விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்படியாவது காட்டியிருக்கலாம். அல்லது ஒரு மாசம் வரைக்கும் இவ்வளவு லேட் பண்ணாம அடுத்த நாளே ஜிப்ரீல் அனுப்பி இந்த வசனத்தை இறக்கி அவனும் போய் நம்பாதீங்க அப்படின்னு அடுத்த நாளே இதை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 29 நாளுடைய கவலை குறைஞ்சிருக்குமா இல்லையா? அல்லாஹ் என்ன பண்றான், இவ்வளவு லாங்கா எதுக்கு வைக்கிறான்னு கேட்டா, இது தெரியணும், அவ்வளவு பேருக்கு தெரியணும். என்ன தெரியணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்று தெரிய வேண்டும். எல்லா மனிதருக்கும் எப்படி மறைவான விஷயம் தெரியாதோ அவங்களுக்கு தெரியாம பாருங்க, துடிக்கிறத பாருங்க, அவங்க கவலைப்படுறத பாருங்க, கடவுள் தன்மை கொடுத்தவர் வரவில்லை, இறைத்தன்மை அவர் கிடையாது என்று தெரியணும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு வேலை என்ன செய்யறான் அல்லாஹ், இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு இந்த செய்திகளை பரவ வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அவங்க தூய்மையானவர்கள் சொல்லி காட்டுறான். இவன் என்ன செய்யறான், உசுரோட இருந்து மதீனாவுல இருந்து கண்ணு முன்னாடி ஆயிஷா நாயை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க முடியல. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, என்னைக்கோ மூத்தா போய் கொண்டை புதைச்சி அவர் அங்க இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஆன பிறகு அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க பாப்பாருங்கிறான், இங்க உட்கார்ந்துட்டு நாகூர் கபூர்ல உட்கார்ந்துகிட்டு நம்மளை பாப்பாருங்கிறான், பகதாது கபூர்ல உட்கார்ந்து நம்மளை பாப்பாருங்கிறான், அஜ்மீர் கபூர்ல உட்கார்ந்து நம்மளை பாப்பாருங்கிறான். கண்ணு முன்னாடி மனைவியை பாக்குறாங்க, சொல்றபடி அவதூறு என்னன்னு தெரிய முடியல. உசுரோட இருக்கும்போது இறை தூதராக இருக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி பரப்புனது பொய்யா மெய்யான்னு கண்டுபிடிக்க முடியல. மனைவி சந்தேகப்படுறாங்க, அவங்க அவ்வளவு வேதனைப்படுறாங்க இந்த ஆயிஷா நாயகி அவர்கள். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது இதுக்கு மேல கொண்டு நம்ம வைக்கிறோமே, செத்து போன ஆளுகளுக்கெல்லாம் இவ்வளவு பவர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமே, அது முடியுமா? உசுரோட இருக்கும் போதே முடியுமா? நாகூர்ல உள்ள ஒரு உசுரோட இப்ப மாட்டா, நாகூர்ல வாழ்ந்து கொண்டு இருந்தா கூட நாங்க பேசிட்டு ஒரு தெரியுமா? நீங்க உட்கார்ந்து தெரியுமா? நாகூர் ஆண்டவர் வைத்து வைக்கணும் கூப்பிட்டு விளங்குமா? இங்க உட்கார்ந்து எப்படி விளங்க? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மறைவான விஷயம் அவர் செய்ய முடியுமா, அவர் ஆற்றல் இருக்கா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. செய்யறத விட தெரியுமா? முதல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் உள்ளதுங்கிற அவருக்கு நாலேஜாவது இருக்குமான்னு யோசிக்க வேணாமா? இது ஒண்ணு பத்தாதா? ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு ஆயிஷா நாயகியின் மீது சொன்ன அவதூறும், ஒரு மாச காலம் அந்த அவதூறை ரசூலுல்லாஹ்வை நம்பி மனைவியை சந்தேகப்பட்ட ஒரு சம்பவமும், அதுல மன உளைச்சலுக்கு ஆளானதும், இருக்கிற அம்புட்டு முனாபிக்குகள் அவங்களை கேலியும் கிண்டலும் பண்ணது, மானமே கப்பல் ஏற்பெருமா இல்ல. ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண், குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தவறா நடந்து விட்டால் அவளுக்கு மட்டுமா கேவலம்? அப்படி உன்னை பரப்பி விட்டாங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஆம்பளை எல்லாம் தலை காட்ட முடியாது.
சாதாரண மனுஷனுக்கு எப்படின்னு சொன்னா ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அரசாங்கத்தினுடைய அதிபர், அல்லாஹ்வுடைய தூதர், இப்படியான ஒருத்தரை பத்தி இந்த மாதிரி பரப்பி விட்டாங்கன்னா என்ன கதிக்கு ஆகும்? அப்ப இத கூட நமக்கு ஒரு மனிதருங்கிற நிலையில இருந்து தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர எல்லா மனிதர் கவலைப்படுற மாதிரி எல்லா மனிதர் துன்பப்படுற மாதிரி இருக்குமா இருக்காதா தெரியலையே, என்ன உண்மை நமக்கு விளங்கலையே, இப்படிதான் துடிச்சிருப்பாங்க. நமக்கு விளங்க மாட்டேங்குது, என்ன நடந்து தெரியலையே, இப்படி சொல்றாங்களே. ஆனா ஆயிஷா நல்லால் மாதிரி தான் இருக்கு, ஆனா இப்படி சொல்றாங்களே, அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் மாறி மாறி வந்திருக்குமா இல்லையா? பலவிதமான எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் ஏற்பட்டிருக்குமா இல்லையா? இந்த இதுல இருந்து என்ன விளங்கணும்? இது ஒண்ணு பத்தாத ஒரு ஏகத்துவவாதிக்கு, ஒரு முஸ்லீமுக்கு இப்படி அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், சலாசுன் மன் ஹத்தஸ குன்ன ஃபக்கத் கதப, 3 விஷயங்களை எவனாச்சும் உன்கிட்ட சொன்னான்னு வை, அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க 3 விஷயங்களை யாராவது உனக்கு அறிவித்தானேயானால் அவன் பொய் தான் சொல்கிறான். அந்த 3 விஷயம் என்ன? மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள் என்று எவனாவது உனக்கு சொன்னால் தெரிஞ்சிக்க பக்கத்து கதப, அவன் பொய் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது சொன்னால், மேராஜுக்கு போனார்கள், உரையாடினார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டார்கள், கண்ணால் அல்லாஹ்வை என்ன செய்யல, பார்க்கவில்லை, பார்த்ததாக உனக்கு யாராவது சொன்னால் அவன் பொய் சொல்றான். ஆயிஷா நாயகி சொன்னா ஏத்துக்கணுமா, ஆதாரமா நீ கேட்கலாம். அவங்க சும்மா சொல்லல, ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்று கேட்டால் சொல்லி ஒரு ஆயத்து, ஆயிஷா நாயுடைய ஸ்டைல என்னன்னு கேட்டா, என்ன விஷயத்தை எடுத்து சொன்னாலும் ஆதாரத்துடன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சொன்னார்கள்னா சஹாபாக்கள் காலத்தில் ஆதாரம் காட்ட வேண்டிய தேவையில்லை, ஆதாரங்கள் அறிஞ்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க ஸ்டைல் என்ன, எதை பேசினாலும் சரி உடனே ஒரு ஆயத்து ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு தான் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சும்மா கரத் ஓதி காட்டினார்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது, பார்வைகள் அவனை அடையாது, அவன் பார்வைகளை அவன் நம்ம கண்ணை அவன் பார்த்துட்டே இருக்கிறான், ஆனா நம்ம கண்ணை அவனை பார்க்காது. இறைவன் வந்து நம்ம கண்ணை பார்த்துட்டு தான் இருக்கிறான், நமக்கு நேர எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நேர பார்த்தா நீங்க என்னை பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இறைவன் உங்க கண்ணை நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறான், ஆனால் உங்களுக்கு அவனை பார்க்க இயலாது என்ற திருக்குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். உமா கானலி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மின் வராயி ஹிஜாபின் அவ் யுர்சில் ரசூலன், அல்லாஹ் ஒரு மனிதனோடு பேசுவதாக இருந்தால் உள்ளுணர்வை ஏற்படுத்தி பேசுவான், அல்லது திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான், அல்லது ஒரு மலக்கை அனுப்பி பேசுவான், திரை இல்லாமல் பேச மாட்டான். எந்த மனிதரோடு மூசா நபியா இருக்கட்டும் யாரோட அல்லாஹ் பேசுவதாக இருந்தாலும் எப்படி பேசுவான்? அவன் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல நினைச்சான்னா மனசுல போடுவான், மனசுல ஒரு உதிப்பி மாதிரி போடுவான், அப்படி ஒரு வகையில் பேசுவான். அல்லது என்ன செய்வான், ஒரு மலக்கை அனுப்பி, ஜிப்ரீல் மாதிரி மலக்கை அனுப்பி இந்த மாதிரி அல்லாஹ் சொன்னா என்று பேசுவான். அல்லது எப்படி பேசுவான், மூசா நபிட்ட பேசின மாதிரி, மேராஜ்ல ரசூலுல்லாஹ்ட்ட பேசின மாதிரி ஒரு திரையை போட்டுக்கொண்டு அவனை நம்ம பார்க்க முடியாத வகையில் பேசுவான். இந்த 3 வழியில் தவிர எந்த மனிதரிடத்திலும் அல்லாஹ் பேச மாட்டான் சொல்ற காரணத்தினாலையும், பார்வைகள் அடையாது என்று சொல்ற காரணத்தினாலையும், யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொன்னானேயானால் அவன் பொய் சொல்கிறான் என்று விளங்கிக்கொள். 1வது விஷயம். 2வது விஷயம் சொல்றார்கள், ஒமன் ஹத்தஸக அன்னஹு யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று எவனாவது உனக்கு சொல்வானேயானால் ஃபக்கத் கதப, அவனும் பொய் சொல்கிறான். நாளை நடப்பதை அறிவாருங்கிறத சொல்றதா இருந்தா நீங்க நாங்கெல்லாம் சொல்றதை விட மனைவி தான் சொல்வதற்கு தகுதியான ஆளு. கணவருடைய அவ்வளவு வாட்ச் பண்ணக்கூடியவங்க யாரு? நாளை நடப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அது முதல்ல யாருக்கு தெரியும்? மனைவியா இருந்தவங்க தெரியுமா இல்லையா? எவ்வளவு சம்பவங்களை பார்த்திருப்பாங்க. உன்னுலையுமே நாளை நடக்கிறது தெரியல தெரிஞ்ச பிறகு இந்த ரிப்போர்ட்டை சொல்றாங்க. ஆயிஷா மனைவி சொல்கிறார்கள், உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயத்தை அறிவார் உங்களுக்கு சொல்வார்களே, ஆனால் அவனும் பொய் சொல்கிறான். அது கூட சும்மா சொல்லல. அப்புறம் ஒரு ஆயத்தை ஓதுறாங்க, என்ன சொல்றாங்க, ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. இந்த முதல் வாசனை 5 விஷயம், அந்த வசனத்தை வாசித்து காட்டி நாளை ஒரு நடக்கிற நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாளை நடப்பது அறிவாங்க? அப்படி சொன்னா பொய் சொல்றான்னு விளங்கிக்கிறங்க. ஒமன் ஹத்தஸக அன்னஹு கத்தம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வந்த வஹீல செய்தியில எதையாவது மறைத்து விட்டார்கள் எவனாவது சொன்னால் அவனும் பொய் சொல்லுகிறான். ஏன்னு கேட்டா, யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உன் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நபியை நீ எத்தி வைத்து விடு, மறைச்சிராத, எடுத்து சொல்லிவிடு அல்லாஹ் கட்டளை இடும் பொழுது மறைச்சிட்டாங்க. கொஞ்சத்தை சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மெஞ்சானது முக்கியமான ஆட்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படின்னு கதை விடுறாங்கல்ல,
அப்படி எவனாவது சொன்னானேயானால் அவனும் போய் சொல்கிறான். சொன்ன அம்புட்டை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்விலிருந்து வர்ற ஒரு செய்தியை கூட மக்களுக்கு சொல்லாமல் அவர்கள் விட்டு அவங்கள கண்டிச்சதை கூட சொன்னாங்களா இல்லையா? அவங்கள ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை பண்ண அபசவத்தை வல்லா மாதிரி அந்த மாதிரி வசனங்களை கூட மக்கள் மத்தியில் அவங்க சொல்லாம மறைச்சது கிடையாது. இதை சொல்லி இந்த 3 விஷயத்தை எவன் சொல்லுகிறானோ அவன் போய் சொல்றான். இது புகாரியில 4855 7380 ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது. இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா இந்த 3ல நடுவுல சொன்ன விஷயம் தான். மறைவான விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் எவனாவது சொன்னால் அவன் பொய் தான் சொல்லுகிறான். அது குர்ஆனுக்கு மாத்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கலன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்ப எப்படி இவங்களுக்கெல்லாம் இருக்கு மறைவானது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறைவானது கிடையாதுன்னு அவங்க மனைவி சர்டிபிகேட் பண்றாங்க. குர்ஆன் ஆயத்தை ஆதாரமா காட்டி சொல்றாங்க என்னும் போது இப்ப எல்லாம் ஒண்ணு புஷ்வானமா போய்கிட்டு இருக்கிறது. ஒண்ணுமே நிக்காது. இந்த தர்காவை நியாயப்படுத்தி மனிதர்களை கடவுளாக்குறதுக்கு என்ன வாதங்களை வைக்கிறார்களோ ஒரு வாதம் கூட ஒரு என்ன செய்யாத சபைக்கு நிக்காது என்பதை வழங்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு போறாங்க. திருமணத்தில் போகும்போது பெரும்பாலும் போக மாட்டாங்க, சில நேரங்களில் போயும் இருக்கிறாங்க. போனா அந்த சிறுமிகள்லாம் அந்த அவங்க திருமண விழாவில் பாட்டு படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குவோம். பாட்டு படிச்சுட்டு இருந்தவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அதுல ஒரு பெண்மணி என்ன செய்யறது, பாட்டை நிறுத்திட்டு வேற பாட்டை உண்டாக்கி சொல்லுது. என்ன பாட்டு அது? ஒஃபீனா நபியுன் யாலமு மாஃபிய கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார். ரசூலுல்லாஹ் வந்த உடனே அதுக்கு முந்தைய என்னதான் படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தார்களை பற்றி ஒரு பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாட்டை நிப்பாட்டிக்கிட்டு இந்த பாட்டை விடுறாங்க. எப்படி? ஒஃபீனா நபியுன் யாலமு மாஃபிய கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டாருங்கிறாங்க. இது ஒரு டேஞ்சரான வார்த்தை. நாளை நடப்பதை அறியக்கூடிய நபின்னு சொல்ல முடியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? ஆனா சொல்லிட்டவன ரசூல் என்ன செய்யறாங்க, கரிசிச்சுக்கிட்டு ஆமா அப்படித்தானே செய்யறாங்க. இந்த சாமியாரவங்க எல்லாம் சீகுமாரன் அப்படித்தானே செய்யறான். அவன் இந்த மாதிரி புகழ்ந்து பாருங்களேன், அவனுக்கு பெரிய பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சும்மா இருந்தாங்க. உடனே என்ன செய்யறான், காதல விழுந்தவன நிறுத்து இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை விட்டு என்ன செய்யுது, தைஹாலா இந்த சொல்லை நிறுத்து, ஒக்கூலி பில்லதி தக்கூலின முதல் படிச்சு அந்த பாட படி. உன் குடும்பத்தை பத்தி என்ன படிச்சிருந்தீல அதை படிக்கணுமே தவிர நாளை நடக்கிறது அறிவாரெல்லாம் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள் என்று புகாரில் 5147வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு மாஜாவுல உள்ள அறிவிப்புல எப்படி வரும் என்றால், நாளை நடப்பதை அறியக்கூடியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்கிற காரணத்தினால் இது நிறுத்து என்று சொன்னதாகவும் வருகிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுமோ அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவங்க காதுல எது கேட்குமோ அது தெரியும், அவங்களுடைய மூக்குல எது படுமோ அது தெரியும், மூளையில எது படுமோ அது தெரியும். இது போக அவங்களுக்கு மட்டும் 6க்கு பதிலா 7. இந்த 6 அறிவுக்கு மேல 7வது அறிவு என்ன, அவனிடமிருந்து எது சொல்லப்படுதோ அது தெரியும். அது இந்த 6ல அடங்காது. அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படும்ல சொர்க்கம் இருக்கு, சொர்க்கத்தை இந்த 6 புலன்கள் அறிய முடியுமா? நரகம் இருக்குது அதை அறிய முடியுமா? முடியாது. இது அல்லாம அல்லாஹ்விடமிருந்து எது சொல்லப்படுகிறதோ அது கூடுதலா 7வது விஷயம் ஒன்று இருக்குமே தவிர அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யல எந்த தூதரையும் அல்லாஹ் படைக்கவே இல்லை. இதுக்கு சம்பவம் நிறைய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு பெண்மணி புதுசா ஒரு பொம்பளை இருக்கு வீட்டுல மனைவியோட இன்னொரு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்க, மன் ஹாதிஹி இந்த பொம்பளை யாருன்னு கேட்கறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இவங்களுக்கு தெரியாதா, இவங்க நல்லா தொழுகையில ரிபாதத்தான ஃபேமஸான ஆள், இவங்க ரொம்ப தொழுவாங்களே அப்படின்னு சொல்லி தொழுகைக்கு ஃபேமஸான ஒரு பொம்பளை இருந்திருக்கு, இப்போ தான் தொழுது பொம்பளை இருக்கு, அந்த மாதிரி பொம்பளை ஆக்குங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, இப்படிலாம் பேர் வாங்கக்கூடாது, மனிதனாத்தான் வாழணும். அது டாபிக் இல்ல. வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, இவங்க யாருன்னு கேட்கணும், மறைவான விஷயம் தெரிஞ்சுதானே என்ன செய்யறேன், வீட்டுக்கு வந்த உடனே என்னம்மா நீங்க தானே அப்படி கேட்க வேண்டியதானே, நீங்க தானே இன்னாருன்னு சொல்லணுமா இல்லையா? வீட்டுல மனைவியோட உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்யறாங்க, இந்த அம்மா யாருன்னு கேட்கறாங்க. இதுல என்ன விளங்குது, நீங்க எப்படி பார்த்த உடனே ஒரு ஆளை அறிமுகம் இல்லாத ஆளை பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதோ அந்த மாதிரி இருக்க போய் தானே யாருன்னு கேட்டாங்க. இது புகார் 43வது ஹதீஸ்ல 1151வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கிறோம். அப்துல் கைஸ் பஹ்ரைன்ல இருந்து ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பாக்குறதுக்கா வர்றாங்க. பஹ்ரைன் சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதியில் உள்ளவங்க அப்துல் கைஸ் கூட்டம்னு சொல்றது. அவங்க முதல்ல மதீனாவுக்கு வெளியே ஒரு ஜும்மா நடத்தின ஊர் அந்த ஊர் தான். முதல் இஸ்லாம் பரவுன ஊர். மதீனாவுக்கு வெளியே ஒரு ஊரே இஸ்லாத்துக்கு வந்த ஊர்னு சொன்னா எது, பஹ்ரைன் தான். அந்த ஊர்ல தான் நடந்திருக்குது. அங்க இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் பாக்குறதுக்கா வர்றாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தோன்னு செய்யறாங்க, மணில் கௌமு நீங்க எல்லாம் எந்த ஒரு ஆளுக்கு, நீங்க எல்லாம் யாருங்கிறாங்க.
ஏன் அப்படி கேட்கணும்? மணில புகாரில இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். புகாரில 87வது ஹதீஸ்ல 53வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இது ஏன் நீங்க யாருன்னு கேட்கணும்? வாங்க வாங்க, நீங்க பஹ்ரைன் ஆளுக்கு தான் வாங்க வாங்க அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? மறைவானது தெரிஞ்சிருக்கும்னா இவங்க யாருங்கிறத உங்க சொல்லாமலே தெரிஞ்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? வரும்போது வாங்க வாங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? இன்னதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? நீங்க யாருன்னு சொல்லி கேட்டு விசாரித்து அவங்க சொன்ன பிறகுதான் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொண்டார்கள். இதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒழு செய்யறதுக்காக தயாராகிட்டு இருக்கும்போது தண்ணி வச்சிருக்காங்க. யாரு வச்சுன்னு தெரியல. சுத்தி பாக்குறாங்க, ஒருத்தரையும் காணோம். நிறைய பேர் நிக்கிறாங்க, யாரு தண்ணி கொண்டா வச்சான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? மன் வதாஹாதா, யார் எனக்கு ஒழு செய்யறதுக்காக தண்ணி கொண்டா வச்சதுன்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் நான் தாங்கிறார் அங்க இருந்துகிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அல்லாஹும்ம ஃபக்ஹி ஃபித்தீனி, இறைவா இவருக்கு மார்க்க அறிவு அதிகமாக்கி கொடுன்னு துஆ செய்றாங்க. அதனால கொஞ்சம் அறிவுள்ள விற்பனர் அவர் இருந்தாரு. அப்ப இந்த ஒழு செய்யறதுக்கு தண்ணி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம இருக்கிற 10 பேர்ல யாருன்னு சொல்ல முடியல. 10 பேர் நிக்கிறாங்க, 10 பேர் 7 பேர் நிப்பாங்க. இந்த தண்ணி வச்ச ஆளு யாருன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு மறைவான விஷயம் இருந்தா நினைஞ்சிருப்பாங்க. என்னப்பா இப்பனப்பா நீங்க தண்ணி வச்ச அப்படின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? யாருன்னு கேட்டு அவர் நான் தான் சொன்ன பிறகுதான் இந்த தண்ணியை கொண்டாந்து வச்சது இவர். இந்த விஷயம் நீங்க எங்கேயோ உள்ள 25 வருஷத்துக்கு பிஞ்சு நடக்கலாம் சொல்ல முடியுங்கிறான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நடத்தினவர் முன்னாடி இருக்கிறாரு. இவ்வளவு சின்ன நம்பர் தான். இதுல இருந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாம யாரு வச்சான்னு கேட்டாங்கன்னு சொன்னா எப்படி 100 வருஷத்துக்கு பிஞ்சு உள்ளதெல்லாம் சொல்ல முடியும்? 10 வருஷத்துக்கு பிஞ்சு உள்ளதெல்லாம் அப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்றாங்க. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மேராஜுக்கு ரசூல் இது புகாரி 143 ஹதீஸ்ல பார்க்கலாம். மேராஜுக்கு போறாங்க. மேராஜுக்கு ஜிப்ரீலோட போகும்பொழுது ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நபி அல்லாஹ் காட்டுறான். ஒரு வானத்துக்கு போய் என்ன செய்யறான்? ஈசா நபியே, யஹ்யா நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த, இப்ராஹிம் நபியே, இப்படி ஒவ்வொரு நபியும் என்ன செய்யறான்? அல்லாஹ் சில நபிமார்களை ஒவ்வொரு வானத்திலும் இருக்கும்போது காட்டுறான். காட்டின உடனே ரசூலுல்லாஹ் என்ன கேட்கறாங்க? ஜிப்ரீல்ட்ட கேட்கறாங்க, இவர் யாருன்னு கேட்கறாங்க. யாரு? ஒவ்வொரு வானத்திலையும் மூசா நபி பார்த்து இவர் யாருங்கிறாங்க. அவர் மூசா. இவர் யார்? இவர் தான் இப்ராஹிம். இவர் யார்? இவர் தான் சாலிஹ். இவர் தான் இப்படி என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நபியை பற்றியுமே இவர் யாரு, மன்ஹாதான் தான் கேட்டு மேராஜுக்கு அல்லாஹ் கூட்டிகிட்டு போறான். நபிமார்களை எடுத்து காட்டுறான். அது யாரு இவருன்னு தெரிய மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, ஜிப்ரீல்ட்ட கேட்டு தான் அறிந்து கொண்டார்கள். இந்த புகாரில மேராஜ் ஹதீஸ் எடுத்தால் புகாரில 349 ஹதீஸ் எடுங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது யார் யாருன்னு கேட்பாங்க. எல்லா நபியும் அந்த பார்க்கும்போது என்ன செய்வாங்க? இவர் யாருன்னு கேட்டுதான் அறிந்து கொண்டார்கள். அப்ப என்ன விளங்குது? பார்த்தவனெல்லாம் அறிய முடியாது. தெரிஞ்ச ஆளுக்கு அறிஞ்சுக்கிடுவோம். திடீர்னு பார்க்காதவங்க முன்னாடி நின்றா என்ன விளங்குவீங்க? ஏற்கனவே பார்த்த ஆள் நின்றா அதுக்கு தகுந்த மாதிரி விளங்கிக்கிறீங்க. நீங்க முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆள் உங்க முன்னாடி நிக்கிறாரு, என்ன செய்வீங்க? ஆள் தான் தெரியுமே தவிர உருவம் தான் தெரியுமே தவிர யாருன்னு தெரியுமா? நீங்க யாருங்க, எந்த ஊருங்க, எதுக்குங்க வந்திருக்கீங்க, உங்க கேட்பீங்களா இல்லையா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. நீங்க யாருன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் அப்துல்லா உஹது போர்ல கொல்லப்பட்டுறாரு. கொல்லப்பட்டு பாடியை கொண்டா வச்சுட்டு இருக்காங்களா, எல்லாம் ஒரு பொம்பளை ஒப்பாரி வச்சு அழுவுது. ஒப்பாரி வைக்க கூட தடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பொம்பளை மட்டும் ஒப்பாரி வைக்கிறது. அது கூப்பிட்டு யார் இந்த பொம்பளை, யார் ஒப்பாரி வைக்கிறான்னு கேட்கறாங்க. ஒப்பாரி வைக்கிறாள் கரெக்டா கண்டுபிடிச்சு, நீ ஆள் இன்னாருடைய மகதான, அமருடைய மகதான, நீ ஒப்பாரி வைக்கிறன்னு கேட்கணுமா இல்லையா? இந்த பொம்பளை யார் என்று கேட்டு சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யுது தெரியுதுங்கிற செய்தியை புகாரில் 1293வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வர்றாரு, மஞ்ச நறுமணம் பூசிட்டு வர்றாரு. என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சோ? உனக்கு கல்யாணம் ஆச்சு சொல்ல வேண்டியானே? அவர்கிட்ட கேட்கறாங்க. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? யாரு பொண்ணு, யாரு? மறைவான சிந்தனை அப்படி கேட்கலாமா? வந்தோன்னு செய்யணும், நீ இன்னாருடைய மகள், நீ கல்யாணம் பண்ணிட்டீல, உங்களை மகர் கொடுத்திருக்கீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? பொண்ணு யாரு, எப்ப கல்யாணம் பண்ண, என்ன மகர் கொடுத்த, கம்சுத்த, எவ்வளவு மகர் கொடுத்தன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன விளங்குறது? அவர் பார்த்தோன்னா அவருக்கு அந்த நறுமணம் பூசி இருக்கிறாருங்கிறது தான் தெரிஞ்சிச்சே தவிர அது கண்ணாலையும் தெரிய முடியும், மூக்குனாலும் தெரிய முடியும். ஒரு நறுமணம் பூசிக்கொண்டு வந்ததுனால மஞ்சள் நறுமணமா இருந்தால கண்ணு சொல்லிவிடும், மூக்குல இருந்து அந்த வாடை வந்துடும். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்னப்பா இதை போட்டிருக்கிறீங்க, இதுல என்ன கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க. ஆமா கல்யாணம் தான் ஆயிடுச்சு. யாரு பொண்ணுன்னு கேட்கறாங்க. மண் கேட்கறாங்க. யார கல்யாணம் பண்ண? அன்சாரி பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். எவ்வளவு மகர் கொடுத்த? முட்டையான் கேட்கறாங்க. மறைவான தெரியாது. அவர் நறுமணம் பூசினது தெரியுமே தவிர அவர் என்னத்துக்கு பூசினார், யார கல்யாணம் பண்ணாருங்கிறது ஒண்ணுமே தெரியாது. கேட்டுதான் தெரிந்து கொண்டார்கள் விஷயத்தை புகாரில 2048வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு வயல் பயங்கரமான செழிப்பாக வயல் பச்சை பசேல் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு லிமன் ஹாதிஹி, இந்த வயல் யாருக்கு சொந்தங்கிறாங்க. அது இன்னாருக்கு சொந்தம் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபாக்கலாம் ஏன் பார்த்தோன்னு சொல்ல வேண்டியதானே, இது யாருக்குரியதுன்னு கேட்கறாங்கன்னு. அதெல்லாம் தெரியாது. வயல் பச்சையா இருக்கிறது, நல்ல பராமரிச்சிருக்கிறாரு. யாருப்பா சொந்தக்காரர், யாருப்பா
அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடிஞ்ச தவிர இது வந்து புகாரில் 2634வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு பாதுகாவலரா சிலரை ஏற்பாடு பண்ணுவாங்க, தனியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. பிறகு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பாண்டவன நிறுத்தப்பட்டுருச்சு. அப்ப ஒரு நாள் இரவு இன்றைக்கு யாரு எனக்கு பாதுகாக்க வர்றீங்கன்னு அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா ஒரு ஆள் வந்து நான் வர்றேன்னு வர்றாரு. நீ யாருங்கிறாங்க. நான் தான் சாது இப்னு அபி வக்காஸ். இந்த 10 பேர்ல ஒரு ஆள் இத்தனைக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆள் அவர் வந்துட்டாரு. யாருன்னு சொன்னோன்னு அவர் கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு தடவை 2 பார்த்திருக்காங்களே தவிர அவர் பாதுகாக்க வந்திருக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு நீங்க யாரு முதல்ல? நான் தான் சாது இப்னு அபி வக்காஸ். நீங்க பாதுகாப்புக்கு கூப்பிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக வந்திருக்க, நீங்க படுத்துங்க, நான் உங்களுக்கு காவலா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிற ஒரு செய்தியை புகாரில 2885வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்துக்கொண்டீர்களேயானால் நிறைய சந்தர்ப்பங்கள்ல சராசரி மனிதர்களைப் போல தான் நடந்தாங்க. என்ன சிறப்பு? என்ன வஹி வரும், அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு செய்தி வரும். மார்க்கத்தை அவர்கள் வழியாகத்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ்ங்கிறது தான் டிஃபரண்ட். என்ன டிஃபரண்ட்? அல்லாஹ்வின் தூதர். தூதர்னா என்ன? செய்தியை வாங்கி தர்றவர். தூதருக்கு அர்த்தம் என்ன? அங்கிருந்து செய்தியை வாங்கி தர்றவர் என்கிற ஒரு வித்தியாசம் தான் மனித நிலையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கமே தவிர பாக்கி எல்லா வகையிலையும் அவர்கள் என்னவா இருந்தாங்க? மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது சம்பந்தமாக இன்னும் சில சான்றுகள் இருக்கின்றன. அவர்களை பார்த்துவிட்டு எதிர்கருத்து உடவங்க இதுக்கு சில ஆதரவுலாம் வைப்பாங்க. என்னென்னலாம் வைக்கிறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்ல. இதுக்கு கவுண்டர்லாம் வச்சிருக்காங்க நிறைய, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். எதுக்கு இது முதல்ல இதெல்லாம் போட்டுக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் போட்டாதான் அந்த கவுண்டர் ஒண்ணுமில்லன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லக்கூடிய எந்த ஆதாரமும் நிக்காது, பொய்யா சொல்றாங்க என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த தலைப்புக்கு நுழைவதற்கு முன்னாடி இதெல்லாம் பீடிகை உங்களுக்கு இதெல்லாம் போடப்படும். தலைப்புக்கு வரல. தவறான வாதங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சரியான நிலைப்பாட்டை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். தவறான வாதங்களை சொல்லிட்டு செஞ்சோம்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதனால தவறான வாதங்களை ஒண்ணா நம்ம எடுத்து வச்சு இந்த வாதம் சரியான நீங்களே சொல்லுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியா என்ன செய்வோம், முழு அளவுக்கு விளங்குற அளவுக்கு பார்ப்போம்.